வணக்கம். சில்வர் சட் செய்திகள். முக்கிய செய்திகள். கொடுத்த கடனை கேட்டு தொந்தரவு கொடுத்ததால் தொழிலாளி கொலை, குற்றவாளி பரபரப்பு வாக்குமூலம். மது போதையில் வாகன ஓட்டிக்கு இடையூறு, மரத்தில் மோதி பைக்கில் வந்த இளைஞர் பலி. ராகுல் காந்தி பதவி பறிப்பை கண்டித்து கண்டன பேரணி, 100க்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரசார் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். ராகுல் காந்தி எம்பி பதவி பறிப்பை கண்டித்து புதுச்சேரியில் மகிழா காங்கிரஸ் சார்பில் பேரணி நடைபெற்றது. எம்பி பதவியில் இருந்து ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்ததை கண்டித்து புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது. அண்ணா சாலையில் துவங்கிய பேரணிக்கு மகிழா காங்கிரஸ் தலைவர் பஞ்சகாந்தி தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் அஞ்சாலாட்சி, முன்னாள் எம்எல்ஏ விஜயவேணி, பொதுச் செயலாளர் ரத்னா, ராஜினா பேகம் முன்னிலை வகித்தனர். காங்கிரஸ் மாநில தலைவர் சுப்பிரமணியன், துணைத் தலைவர் தேவதாஸ், வைத்திலிங்கம் எம்பி, வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன், தனுஷு, செந்தில்குமார், லட்சுமணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரணியில் 200க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டனர். பேரணி நேரு வீதி வழியாக சென்று சம்பா கோவிலில் முடிவடைந்தது. கடனை கேட்டு பொது இடத்தில் அசிங்கப்படுத்தியதால் தொழிலாளியை கல்லால் அடித்து கொலை செய்ததாக கைதான டிரைவர் உள்ளிட்ட 2 வாக்குமூலம் அளித்துள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை ராஜா நகரை சேர்ந்தவர் ரஞ்சித். கூலி தொழிலாளியான இவரிடம் குயவர்பாளையம் சாந்தி வீதியை சேர்ந்த டிரைவர் கண்ணன் கடன் வாங்கி பாதி பணம் தராமல் காலம் கடத்தி வந்தார். இந்த பணத்தை கேட்டு கண்ணனிடம் ரஞ்சித் அடிக்கடி தகராறு செய்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் நவீனா கார்டன் அருகே இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கண்ணன் அவரது நண்பரான சாரம் சக்தி நகரை சேர்ந்த ஜார்ஜ் ஆகிய இருவரும் சேர்ந்து ரஞ்சித்தை கல்லால் தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான 2 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த வாலிபரை மது போதையில் இருந்த இளைஞர் தலையில் லேசாக அடித்ததில் நிலை தடுமாறிய வாலிபர் அருகே இருந்த மரத்தில் மோதி உயிரிழந்தார். புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையத்தை சேர்ந்தவர் விஷால். பொறியியல் பட்டதாரியான இவருக்கு தந்தை இல்லை, தாயுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு இவர் தனது நண்பர்கள் சிலருடன் ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றுள்ளார். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் 2 பேர் கோபித்துக் கொண்டு லப்போர்ட் வீதி வழியாக காரில் வேகமாக சென்றுள்ளனர். அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக விஷால் தனது இருசக்கர வாகனத்தில் காரை பின்தொடர்ந்து வேகமாக சென்றுள்ளார். இதனிடையே மோனிஷா என்ற பெண் நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதற்காக அவர் தனது கணவர் கார்த்திக் சங்கர், தம்பி ஹரிஹரன் மற்றும் அவர்களின் நண்பர்களான ரவிக்குமார், அரவிந்த், சூரியகுமார், முகேஷ் ஆகியோருக்கு மது விருந்து கொடுத்துள்ளார். இதில் மோனிஷாவை தவிர மற்றவர்கள் மது அருந்திவிட்டு லப்போர்த்தனை வீதியில் உள்ள மோனிஷா வீட்டு வாசலில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது விஷால் தன் நண்பரின் கார் பின்னே இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றதை கவனித்த அவர்கள் அவரது இருசக்கர வாகனத்தை நிறுத்த முயன்றனர். ஆனால் விஷால் வேகமாக வாகனத்தை நிறுத்தாமல் சென்றதால் முகேஷ் விஷாலின் தலையை லேசாக தட்டியுள்ளார். இதில் விஷால் நிலை தடுமாறி மரத்தில் மோதி கீழே விழுந்துள்ளார். இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட மோனிஷா மற்றும் அவரது நண்பர்கள் ஓடி சென்று அவரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சாலை விபத்தில் விஷால் கீழே விழுந்ததாக அனுமதித்தனர். அப்போது விஷாலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார். இது தொடர்பாக போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் விஷால் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வரும்போது அவரை முகேஷ் தலையில் லேசாக தட்டுவது பதிவாகி இருந்தது. இதையடுத்து இந்த வழக்கானது ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து மோனிஷா, முகேஷ் தவிர
மற்ற 5 பேரும் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இது தொடர்பாக போலீசார் அவர்களிடம் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் விஷால் இறந்த செய்தி அறிந்த அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் திடீரென உதியஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்று விஷாலின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. புதுச்சேரியில் பிரதமர் மோடி குறித்து அச்சுறுத்தும் வகையில் பேசிய மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது பிணையில் வெளிவர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் பாஜக நிர்வாகிகள் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். ராகுல் காந்தி எம்பி பதவி பறிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் மகிழா காங்கிரஸ் சார்பில் ஆளுநர் மாளிகை நோக்கி கண்டன பேரணி நடைபெற்றது. பேரணியின் போது மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பிரதமர் மோடிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது ஒருமையில் பேசி பிரதமரின் தலையை நசுக்கி போடுவோம் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பி சென்றனர். இந்த நிலையில் பிரதமர் மோடி குறித்து அச்சுறுத்தும் வகையில் பேசிய மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக உறுப்பினர்கள் அசோக் பாபு தலைமையில் பெரியகடை காவல் நிலையத்தில் பாஜக நிர்வாகிகள் புகார் மனு அளித்தனர். மேலும் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் பாஜகவினர் தெரிவித்தனர். புகார் மனுவில் மகிழா காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பிரதமர் மோடி குறித்து ஒருமையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்தது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது பிணையில் வெளிவர முடியாத கொலை முயற்சி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது. புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் வீட்டில் திருடிய தம்பதியினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தை சேர்ந்த லக்ஷ்மி பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர். அவரது வீட்டில் முத்தியால்பேட்டை உஷா என்பவர் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் லக்ஷ்மி தனது வீட்டில் இருந்த யூரோ கரன்சி குறைவாக இருந்ததை அறிந்து சந்தேகம் அடைந்த அவர் வழக்கமாக யூரோ கரன்சி மாற்றும் இடத்திற்கு வந்து தனது தரப்பில் யாரும் கரன்சி மாற்ற வந்தார்களா என்று கேட்டதற்கு அவரது வீட்டில் பணிபுரியும் உஷா வந்து மாற்றி சென்றதாக தெரிவித்தனர். இதையடுத்து தனது வீட்டில் இருந்து பீரோவில் நகை பணத்தை சரிபார்த்த போது 20 சவரன் நகை, 60,000 ரொக்கம், 4,500 யூரோ கரன்சி திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் லக்ஷ்மி புகார் அளித்தார். அதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து உஷாவை விசாரித்த போது வீட்டில் சந்தேகம் எழாத வகையில் மாதந்தோறும் சிறிது சிறிதாக நகை, பணம், யூரோ கரன்சி திருடியுள்ளேன். அதில் நகையை உள்ளூரில் அடகு வைக்காமல் டிராவல்ஸ் வாடகை காரை ஒப்பந்தம் செய்து கணவர் சுரேஷுடன் சென்று நகைகளை விற்று புதிதாக நகைகளை வாங்கியுள்ளேன் என்றார். வாடகை கார் எடுத்து சென்று திருட்டு நகைகளை விற்றதை அறிந்த போலீசார் உஷாவையும் அவரது கணவர் சுரேஷையும் கைது செய்தனர். அவர்கள் சென்னையில் விற்ற நகைக்கடையில் நகைகளை பறிமுதல் செய்ய சென்னையில் முகாமிட்டுள்ளனர். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் 109ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திருமண தடைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கிட இறைவனை ஒளி வடிவாக உருவகித்து நலன்களை வேண்டி நடத்தப்படும் வழிபாடு திருவிளக்கு வழிபாடு. இவ்வழிபாட்டினை நேற்று இவ்வாலயத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மணவெளி தொகுதி அஇஅதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் தவளக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. கழக நிரந்தர பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் அனுமதியோடு அதிமுகவில் உறுப்பினர்கள் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் அதிமுகவில் உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் தவளக்குப்பத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநில கழக துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தலைமை தாங்கினார். தொகுதி நிர்வாகிகள் பார்த்தசாரதி, நடராஜன், மாணிக்கவேல், முனுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி அவைத் தலைவர் PR மூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தொகுதி நிர்வாகிகள் தர்மன், சோமு, மாரியப்பன், அஞ்சாப்புலி, இளங்கோ, சிவசங்கர், காந்தாரி, ஜீவா, சேது, பன்னீர்செல்வம் உட்பட அனைவரும் தீவிர உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் கட்சியின் வளர்ச்சி குறித்தும் எடுத்து கூறினர்.
முடிவில் மணி நன்றி கூறினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டது. கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் தாகம் தணிக்க லெனின் வீதி அதிமுக அலுவலகத்தில் நீர் மோர் பந்தலை அதிமுக மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார். கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் தாகம் தணிக்க நீர் மோர் பந்தல் குயவர்பாளையம் லெனின் வீதியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, வெள்ளரி, இளநீர் உள்ளிட்ட தாகம் தணிக்கும் இயற்கை உணவுகளை வழங்கி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அதிமுக செல்வம் ஆதரவாளர்கள் மாசிலா குப்புசாமி, மகேஸ்வரி, விஜயலட்சுமி, கோவிந்தம்மாள், செல்வராஜ், சதாசிவம், சங்கர் உடையார், முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜிஎன் பேட்டில் அமைந்துள்ள அருள் அன்னை ஸ்ரீ குழந்தை முத்துமாரியம்மன் ஆலய 52ஆம் ஆண்டு திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா உட்பட ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஜிஎன் பேட்டில் அமைந்துள்ள அருள் அன்னை ஸ்ரீ குழந்தை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 52ஆம் ஆண்டு செடல் உற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், பால் சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல் வைத்தல், கும்பம் படைத்தல், அம்மன் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராம பஞ்சாயத்து குழு, விழா கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஜிஎன் பேட் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். திருபுவனையில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக நடைபெற்ற கோமாரி தடுப்பூசி முகாமை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக புதுச்சேரி முழுவதும் கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கொத்தமபுரி நத்தம் கிராமத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் அப்பகுதியில் உள்ள சுமார் 200 மாடுகளுக்கு கோமாரி தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கால்நடைத்துறை மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தினர். பாஜகவின் 44வது நிறுவன தினத்தையொட்டி உருளையன்பேட்டை தொகுதியில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் 44வது நிறுவன தினத்தை முன்னிட்டு உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நகர மாவட்ட கல்வியாளர் பிரிவு அமைப்பாளர் மதன்குமார் ஏற்பாட்டில் கோடைக்கால நீர் மோர் பந்தல் துவக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி தொகுதி பொறுப்பாளர் வெங்கடேசன் எம்எல்ஏ தலைமையிலும் தொகுதி தலைவர் முன்னாள் கவுன்சிலர் நாகம்மாள் முன்னிலையிலும் நடைபெற்றது. 44வது கட்சியின் நிறுவன தினத்தை முன்னிட்டு அண்ணா சாலையில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் குளிர்பானம் சர்பத் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், மதன், துணைத் தலைவர் பாபு, பொருளாளர் பாலமுருகன், நகர மாவட்ட பட்டியல் அணி தலைவர் வெற்றிவேல், ஓபிசி அணி நிர்வாகிகள், மாநில செயற்குழு உறுப்பினர் பிரியா மற்றும் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் கீதா, பிரச்சார பிரிவு மாநில துணை அமைப்பாளர் கிரிஜா, அறிவுசார் பிரிவு நிர்வாகி முருகன், தொகுதி நிர்வாகிகள் பிரவீன், ஆகாஷ், லக்ஷ்மணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்பன் சேவா சமாஜ மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் ஆனந்தன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தின் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் ஆனந்தம் என்கிற காமராஜர் தனது பிறந்த நாளை நெட்டப்பாக்கம் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் தேவஸ்தானத்தில் சபரிமலை ஐயப்பன் சேவா சமாஜத்தின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட புடவைகள் மற்றும் 300 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்பன் சேவா சமாஜம் செயல் தலைவர் வெங்கடேசன் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் உறுப்பினர் டாக்டர் ராஜ்குமார் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் நிர்வாகிகள் கலியமூர்த்தி, சிவபூசணம், பக்கிரி உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து தேவி ஸ்ரீ மஞ்சமாதா ஐயப்ப சேவா சமாஜத்தின் செயலாளர் குமாரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறினார். இந்நிகழ்ச்சியில் சேவா சமாஜத்தின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர்.
புதுச்சேரியில் திருநங்கைகளுக்காக நடந்த இலவச மருத்துவ முகாமில் ஏராளமான திருநங்கைகள் பங்கேற்றனர். புதுச்சேரி CSI தூய யோவான் ஆலயம், ஆண்கள் ஐக்கிய சங்கம் மற்றும் புதுச்சேரி சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவை பிம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து புதுச்சேரி திருநங்கைகளுக்கான மருத்துவ முகாம் CSI ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் இரத்த தானம், தோல் மற்றும் பல் நோய் சம்பந்தப்பட்ட சிகிச்சை, கண் நோய்க்கான மருத்துவம் மற்றும் இரத்த அழுத்த அளவு, இரத்தத்தின் சர்க்கரை அளவு மற்றும் பொது மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் புதுச்சேரியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் திருநங்கைகளின் அனைத்து நோய்களுக்குமான சிகிச்சை மற்றும் மருந்து மாத்திரைகளும் இந்த முகாமில் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பல்வேறு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டாலும் இந்த மருத்துவ முகாமில் அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. எப்போதாவது ஒருமுறை மட்டுமே மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது. எங்கள் நிலைமைகளை உணர்ந்து புதுச்சேரி அரசு மாதந்தோறும் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும், முகாமில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். மருத்துவ முகாமை சகோதரர்கள் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் புதுச்சேரி அக்னி சிறகுகள் கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரை பாஜக சார்பில் பொதுமக்கள் காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையை மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் அறிவுறுத்தலின்படி காணொலி வாயிலாக ஒளிபரப்பப்பட்டது. இந்நிகழ்ச்சியை கேந்திர பொறுப்பாளரும் OBC அணி மாநில செயலாளரும் ஆகிய முனைவர் சீனிவாச பெருமாள் தலைமையை ஏற்றார். கிளை தலைவர் ஹரிகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஜெயந்தி கலந்து கொண்டார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு உரையை கேட்டனர். முத்தியால்பேட்டை சன்ஷைன் பிரைமரி பள்ளியின் ஆண்டு விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முத்தியால்பேட்டை சோலை நகர் மகிழ் வீதியில் உள்ள சன்ஷைன் பிரைமரி பள்ளியில் 8ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மற்றும் 8ஆம் ஆண்டு விழா ஆறுமுகா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. முதல்வர் கதிர்வேலு மற்றும் சிறப்பு விருந்தினராக டாக்டர் சரவணன், ஜெயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர். மாணவன் சச்சின் வரவேற்புரை வாசிக்க, முதன்மை ஆசிரியை நிஷா ஆண்டு உரை வாசித்தார். மேலும் தாளாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர் ஆசிரியர்களால் கௌரவிக்கப்பட்டனர். பரதநாட்டியத்துடன் பாரம்பரிய விழா துவங்கியது. pre-KG மற்றும் UKG மாணவர்களுக்கு பட்டம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரியர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 2022-23ஆம் ஆண்டு தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பள்ளியின் ஆண்டு விழாவையொட்டி மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. 2022-2023ஆம் ஆண்டில் பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இறுதியாக ஆசிரியை தாரா நன்றியுரை வாசித்தார். முக்கிய செய்திகள். கொடுத்த கடனை கேட்டு தொந்தரவு கொடுத்ததால் தொழிலாளி கொலை, குற்றவாளி பரபரப்பு வாக்குமூலம். மது போதையில் வாகன ஓட்டிக்கு இடையூறு, மரத்தில் மோதி பைக்கில் வந்த இளைஞர் பலி. ராகுல் காந்தி பதவி பறிப்பை கண்டித்து கண்டன பேரணி, 100க்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரசார் பங்கேற்பு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.